ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில்லாம் நான் ரொம்ப நாளா வாங்கன்னு நெனச்சிட்டுருந்தேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொடியா பாக்கெட்ல வாங்கி வச்சு அங்கங்க வச்சுட்டு, அந்த பேக்கிங் கவர் போட்டு வச்சுட்டு, அது வண்டு வந்து இருக்கிறதுக்கு, இப்படி ஒரு பாட்டில் செட்டு வாங்கி வச்சுட்டோம்னா, அதனுடைய நேம் எல்லாம் அந்த பாட்டில்ல எழுதி வச்சுட்டு, அப்பப்ப நம்ம கைக்குள்ள எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சது உண்டு. அதனால நான் இந்த வந்து ஆர்டர் போட்டது எங்கன்னா, சோப்ஸி அப்படிங்கிற வெப்சைட்ல தான் ஆர்டர் போட்டேன். அதில 8 பாட்டில் இருக்குது. குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப குவாலிட்டிலாம் இல்ல. அப்புறம் என்னன்னா, அத சுத்தி விடுற மாதிரி இருக்கு. டர்ன் பண்ணும். அதனால இது கொஞ்சம் நமக்கு வசதியா இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, கவரெல்லாம் பிரிச்சுட்டு மூடியெல்லாம் பார்க்குறப்போ, மூடி கொஞ்சம் லூஸு, டைட்டு அப்படிதான் லூஸா தான் இருந்ததுன்னு வைங்களேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இதனுடைய பாட்டில்லாம் நம்ம வந்துட்டு கழுவ வேண்டியதில்ல. ஒரு துணிய வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னா, நீட்டா இருக்குங்க. இது பெப்பர் சால்ட்டு போட்டு வைக்கிற மாதிரி தான் அதோட மூடி குடுத்துருக்காங்க. மூடியோட ஒர்த்துமே ரொம்ப ஹெவியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பரவாயில்லாம இருக்குது. இதனுடைய விலை ரூ. 210 தான். ரூ. 210க்கு ஒர்த்து தான். என்ன ஒரு 6 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணினா கூட தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம்ல. அந்த அளவுக்கு இது ஒர்த்தா தான் இருந்துச்சு. அ இந்த சின்ன சின்ன பாக்கெட் நம்ம அப்படியே வாங்கி வச்சுட்டோம்னா, அதில வண்டு வரும் பாருங்க. நான் அந்த கிளிப் எல்லாம் இதில அமேசான்ல வாங்கி, அதெல்லாம் போட்டு தான் வச்சு இத்தன நாள் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். சரி இது ஒண்ணு நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் வாங்கணும். இது எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் வாங்குனேன். ஓரளவுக்கு ஓகேவா தாங்க இருக்கு. அப்புறம் இது வந்து ரொம்ப இடத்தையும் பிடிக்கிறதில்ல. இடம் வந்துட்டு சின்ன இடத்துலயே நம்ம எல்லா பாட்டிலும் 8 பாட்டிலையுமே ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி நான் துணிய வச்சு தொடச்சுட்டேங்க. வாஷ் பண்ணல. நல்லா துணிய வச்சு நல்லா தொடச்சுட்டேன். அ அப்புறம் நம்ம பாட்டில வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஏதுவா இருக்கும் அப்படின்றக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேங்க. பாட்டிலோட மூடியிலயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன். அப்பதான் அத வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்ட்டு. இதனுடைய லிங்க் நான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தர்றேன். வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. அந்த பாட்டிலெல்லாம் நான் நேம் எழுதி ஒட்டிக்கிட்டேங்க. இப்படி ஒரு ஸ்டிக் பேப்பர் வாங்கிட்டு நேம் எல்லாம் எழுதி ஒட்டுனேன்.